ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 4வது வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், கர்த்தர் பெரியவர், தேவன் பெரியவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த முழு உலகத்தையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது எங்கே பார்த்தாலும் சரி அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தான் பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் தீமை நிறைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களோடு கூட தேவன் இருக்கிறபடினாலே, பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். அதான் வேதம் சொல்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு பிசாசை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பிசாசு சில பேரை பயன்படுத்துகிறார், மனிதர்களை பயன்படுத்துகிறார், தீமை செய்வதற்காக அவர்களை பயன்படுத்துகிறார், அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் வாசிக்கிற போது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். சிங்கங்கள் உங்களுக்கு எதிரிட்டு வரலாம். சிங்கங்கள்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிங்கம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவன் பலமுள்ளவனாக இருந்தா கூட அவனுடைய பலத்தை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தையும் பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, பாருங்களேன், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, சத்துரு வெள்ளம் போலத்தான் வருவான், விரைந்து வருவான், தீவிரித்து வருவான், உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருவான். ஆனா அவனால் எதுவுமே செய்ய முடியாது. காரணம், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே அவனுக்கு விரோதமாக கர்த்தர் கொடியேற்றுவார். அவன் செயல்பட முடியாதபடிக்கு அவனுடைய செயல்பாடுகளை முடக்குவார். அவன் உங்களுக்கு விரோதம் எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாதபடிக்கு அவன் கைகளை முறித்து போடுவார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர்தாமே உங்களை அற்புதமாய் நடத்துவார். அவர்தாமே உங்களை அதிசயமாய் நடத்துவார். சத்துருக்களை மேற்கொள்ளும்படியா, சத்துருக்களை ஜெயம் கொள்ளும்படியான அதிகாரத்தின் பலத்தையும் உங்களுக்கு தருவார். பாருங்களேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். பாருங்களேன், நம்முடைய சீஷர்களை பார்த்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். சர்ப்பங்களை மிதிக்கும்படியாய், தேள்களை மிதிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளுகிறோம், பிசாசானவன் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறான். அவனால் என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, அவன் என்ன முயற்சித்தாலும் சரி, அவன் நினைச்சது நடக்க போறதில்ல. கர்த்தர் அவனை என் பாதங்களுக்கு கீழாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவனால எந்த ஒரு தீங்கும் நமக்கு செய்ய முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே அவனால எந்த ஒரு தீங்கு நமக்கு விளைவிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார். நம்மை அவர் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, பிசாசின் கிரியையை அழிக்கும்படியாக தேவகுமாரன இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டவருடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. ஏன்னு கேட்ட, அந்த பிசாசு தான் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். அவன் சும்மாவே இருக்க மாட்டான், அவன் அமைதியாவே இருக்க மாட்டான். அவன் எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா செய்வான்? பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவன் யாரையாகிலும் விழத்தள்ள வேண்டும், யாரையாகிலும் விழுங்க விட வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட இந்த பொல்லாங்கனை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பாருங்களேன், வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. பாருங்களேன், அவன் சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்தில் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப விசுவாசத்தோடு நம்ம பிசாசை எதிர்க்கிற பொழுது பிசாசு நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகிறான். வேதத்தில் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, ஆதியிலே பார்த்தீங்கன்னா
ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா பிசாசானவன் என்ன தெரியுமா செய்தான்? அவர்கள் நடுவில் பொய்யை விதைத்தான், வஞ்சகத்தை விதைத்தான், அவர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறான். அதுதான் நம்முடைய தந்திரம். அவன் என்ன தெரியுமா செய்வான்? அவன் தந்திரக்காரனாக இருக்கிறதுனால தந்திரமான வார்த்தைகள் மூலமா உங்களை ஏமாற்ற முயற்சிக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? அவனுடைய தந்திரங்களை முறியடிக்கும்படியாய் கிரியை செய்ய போகிறார். அவன் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, அவன் என்ன தந்திரம் செய்திருந்தாலும் சரி, அவன் என்ன பொய்யான வார்த்தைகள் உங்களிடத்துல கொண்டு வந்து உங்களை மதிமயக்க முயற்சித்தாலும் சரி, கர்த்தர் அந்த தந்திரங்களை முறியடிப்பார். வேதத்துல வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவர்களுடைய உபாயங்கள், யாருடைய உபாயம் தெரியுமா? அவன் செய்கிற எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் முறிந்து போடுவார், அதை அழித்து போடுவார். அதை கிரியை செய்யாதபடிக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆண்டோட வசனம் தான் சொல்லுகிறேன், தேவனாலே உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன்னு கேட்டா, உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் மகிமை பொருந்திய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்க இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். நீங்க பிசாசை ஜெயிப்பீர்கள். பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் ஜெயிப்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரிகளும் எரிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா சர்பத்தின் தந்திரங்களையும் மிதித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவன் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட வழிகளை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேள பிதாவே. ஆமென். God bless you.